நீங்க விஜய் மேல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. லேட்டா வந்தா நீ ஏன் பர்மிஷன் கொடுக்குற? பர்மிஷனை கேன்சல் பண்ணு. நீங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இல்ல அவர் இப்படி பண்ணிட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார், நீங்க குற்றத்தை மாத்தி மாத்தி போடுறத விட நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம்? அதனாலதான் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா விஜய் திமுக இறங்கி அடிக்கும் போது அது திமுகவில் இருக்கவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில உதயநிதி இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வரும்போது அடுத்த உதயநிதிக்கு அது பெரிய பாதிப்பா இருக்குது. தயாநிதி மாறன் எதிர்ப்பாரா இல்ல கனிமொழி வந்து கட்சியை உடைப்பாங்கன்னா இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டாருன்னு பேசுறாங்க. இல்ல செந்தில் பாலாஜி வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு பேசக்கூடாது, இது பாஜக உள்ள வந்துடும். ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கேன்னு பார்க்கும்போது டிஎம்கேல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. இதை தான் சொல்றேன், இது வந்து சாதாரண பாமர மக்களின் கருத்து. ஏன்னா செந்தில் பாலாஜியோட தம்பியை நம்மளால கைது பண்ண முடியல, தவேகா பொதுச் செயலாளரை கைது பண்ண முடியல. அப்ப தமிழகத்து காவல்துறை மேலதான் ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்எஃபிஷியன்ஸா இருக்காங்களா காவல்துறை. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திகேயன் நாடார் அவர்கள். அவர் வந்து ஒரு அரசியல் திறனாய்வாளர். அவரை தான் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி நம்முடன் பேச வந்திருக்கிறார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. தமிழக அரசியல் சுட சுட போயின்னு இருக்கு. வார்த்தை போர், அதுவும் சொல்லப்போனால் சமூக வலைதளத்தில் பெருசாக இருக்குது. இல்லை மேடையில் பேசும்போது பேச்சுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. அதுவும் மேல் லெவலில் இருக்க தலைவர்கள் பேசுனால அடிமட்ட தொண்டர்கள் அப்புறமா செகண்ட் லைனில் இருக்க தலைவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தை போர் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சில நேரங்களில் வந்து அந்த வார்த்தை போர் வந்து கடினமாகவும் இருக்குது, கடுமையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க சார் அது? எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இப்போ ஏடிஎம்கே கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு விஜய் அவரோட கேம்பெயின் ஆரம்பித்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காப்புல. அதனால் அதற்கு பதில் கொடுக்கறதுக்காக திமுக ஒரு சைடு அவங்க ஒரு சைட்லேருந்து இது பண்ணுறாங்க. அதனால் எலெக்ஷன் நெருங்க வார்த்தை போரில் நேரடியாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், தேர்தல் நெருங்க தமிழகம் வந்து ஒரு அனல் பறக்கும் ஒரு ரணகலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார். விஜய் சமீபத்தில் வந்து இந்த கரூரில் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனார். போன போது அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு 41 உயிரிழப்பு ஏற்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பலர் வந்து காயமுற்றார்கள். இதை வந்து நீங்கள் வந்து விபத்தாக பார்க்கிறீங்களா, இல்லைன்னா இதில் அரசியல் சதி இருக்குதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சார். சில தாவேக்காவினர் இல்லை மாற்றுக் கட்சிக்காரர்கள்லாம் வந்து இது வந்து ஒரு சதி அப்படின்றாங்க. சிலர் வந்து விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது வந்து தமிழக அரசினுடைய கவனக்குறைபாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு 27,000 மக்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு கூடுறாங்க அப்படின்னும் போது ஒரு முறையான பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது அரசினுடைய கவனக்குறைபாடாக தான் எதுக்கு முடியும். எப்படி நீங்கள் 88 கோடி மக்களை பாதுகாப்பீங்க? ஒரு 27,000 பேரை ஒரு இடத்துல ஒன்று கூடுற மக்களை பாதுகாக்க முடியல. முன்னக்கூட்டி விஜய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறான்ற அறிவிப்பு உங்களுக்கு வந்துருச்சு, எல்லா விஷயமும் தெரிஞ்சே வந்து நடந்திருக்குன்னா இது அரசனுடைய கவனக்குறைபாடும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தான் முக்கியமாக பொறுப்பேற்கணும். என்னோட காவல்துறையை கையில் வச்சிருக்க இன்றைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். மற்றபடி வந்து இதில் மற்றவங்களெல்லாம் வந்து செகண்டரி தான். அவங்களாம் வந்து மெயினாக வந்து இவங்க தான் பொறுப்பு. இவங்க தான் வந்து அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துரும். மக்களை பாதுகாக்க தவறியது தமிழக அரசு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 27,000 பேர் உங்களால் பாதுகாக்க முடியும்னா 8 கோடி மக்களை எப்படி பாதுகாப்பீங்க? அப்போ முதல் குற்றவாளி நம்மளை பொறுத்தவரை தமிழக அரசு தான். பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணம் அதை சரியாக கையாண்டிருக்க வேண்டிய விஷயம் வந்து தமிழக அரசு தான் செஞ்சிருக்கணும். அதை தமிழக அரசு சரியாக கணிக்க தவறியதா, இல்லைனா அந்த இடத்துல காவல்துறையை குறைவாக போட்டாங்களா, எந்த இடத்துல தவறு நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ அந்த ஒற்றை கமிஷன் அவங்க அறிக்கை வந்து வந்தால் தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு நம்ம காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்லாம் வந்து கிடையாது. எத்தனையோ லட்சம் பேர் வராங்க, எத்தனையோ லட்சம் பேரை வந்து கட்டுப்படுத்துறாங்க. பல லட்சம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் கூட்டம் வருது, எங்கெங்கேயோ கூட்டம் வருது, பல இடத்துல மக்கள் கூடுறாங்க. ஏன் இதோட அதிகமான கூட்டம் எடப்பாடிக்கு வருது? இந்த இடத்துல கூடப்பட்ட பேர் 27,000 பேர் தான் மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது, ஒரு விபத்து ஏற்படுது, மக்கள் உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து அந்த மாவட்ட நிர்வாகம், அந்த மாவட்ட கண்காணிப்பாளரும் அந்த இடத்துல காவலுக்கு இருந்தவங்களை தான் நம்ம குறை சொல்ல முடியுமே தவிர்த்து பிரச்சாரத்துக்கு வந்தவங்களை நம்ம சொல்ல முடியாது. இப்போ விஜய் உடைய தாவேகா வருகை திமுக அதிமுக இருவருக்குமே வந்து ஒரு தலைவலியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? உண்மையிலேயே வந்து விஜய்க்கான பலம் இருக்கிறதா? 2026 தேர்தலில் அது ஒரு பெரிய இல்ல, விஜய்க்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு பலம் இருக்கு. அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா நடிகருக்குலாம் கூட்டம் கூடல. ஏன் கமல் இப்ப கரூர் போனாரே, கூட்டம் கூட செஞ்சது, அந்த கூட்டம் தான் கூடல. அப்ப விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா? ஓட் கன்வர்ஷன்ல எவ்வளவு போவாங்க? அவங்க வந்து வெற்றி பெறுற அளவுக்கு தனியா நின்னா வாக்கு வாங்குவாங்களா அப்படின்றதான் பார்க்கணும். அப்போ விஜய் தனியா நிற்கும் பொழுது நிச்சயமா அதிமுக திமுகவுக்கு ஓட்டு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. அவர் ஒரு கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா அந்த கூட்டணி வலுப்பெறும். அவர் எந்த சைடில் போய் ஒரு கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணி வலுப்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார்.
இளைஞர்களோட வாக்குகளை பிரிக்கிறார், பெண்களோட வாக்குகளை பிரிக்கிறார், சிறுபான்மையரோட வாக்குகளை விஜய் பிரிக்கிறாருன்னும் போது அது நமக்கு தெரிய வருது. அவருக்கு சேர்ற கூட்டத்திலையும் கிட்டத்தட்ட நம்ம அவரோட மீட்டிங் ஒரு 6-7 மீட்டிங் பார்த்துட்டோம். அப்போ மெயினாக இளைஞர்களோட ஓட்டும் பெண்களோட ஓட்டையும் பிரிக்கிறாரு, புதுமுக வாக்காளர்களோட ஓட்டை பிரிக்கிறார். அப்போ அது பிரிக்கும் போது இன்னைக்கு வெற்றிக்கான சதவீதம் வந்து தமிழகத்தில் ஓட்டு சதவீதம் வெறும் 3% தான் இருக்கு. ஒரு திமுக ஆட்சி அமைக்குதா அதிமுக ஆட்சி அமைக்குதான்னு பார்த்தா ஆட்சி அமைக்கிறதுக்கான சதவீதம் ஒட்டு மொத்தமா தமிழக லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி சதவீதம் வெறும் 3% தான் இருக்கு. அப்போ அந்த 3% என்னும் போது விஜயோட வாக்கு வங்கி ஏறக்குறைய 10 முதல் 15% இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களும் வல்லுநர்களும் நம்ம கணிக்கிறோம். அப்போ 15% வாக்கு வங்கியை விஜய் வாங்கும் பொழுது அது நிச்சயமா இந்த 2 கட்சிகள்ல ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா விஜய் திமுகவை இறங்கி அடிக்கும் போது அது திமுகவில் இருக்கவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில் உதயநிதி இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வரும்போது அடுத்த உதயநிதிக்கு அது பெரிய பாதிப்பா இருக்குது. ஏன்னா விஜயும் அவரும் சம வயசை ஒத்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டிய கடமை இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு இருக்கு. அடுத்து அவர் பையனை கொண்டு வரணும்னு சொல்ற முனைப்புல இருக்காங்க. என்னோட திமுக வந்து இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் அமர்ந்த வரலாறு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாகவும் ஒரு பெரிய இடர்பாடாகவும் இருக்கு விஜயனுடைய வருகை. ஏன்னா வந்து மெயினா திமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாதிக்கப்படுது. அப்ப அதை அவங்க எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்க? ஏன்னா புதுசா அவங்க கட்சிக்கு புதுசா ஒரு கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு வெளியே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய என்டிஏ கூட்டணியும் சரி இவங்களோட கூட்டணியும் மேக்சிமம் ஒரு லெவல்ல செட் ஆகி தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு கட்சி வரதுக்கான வாய்ப்பு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க பிரேமலதா அவங்களோட தாயார் இருந்த உடனே முந்தா நாள் தான் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி யாரை பாடியிருக்காங்க, திமுகவை சேர்ந்த அமைச்சரை பாடியிருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கூட உடனே போய் ஸ்டாலின் நிற்கிறார். சரி அவங்க நம்ம கூட வந்துட மாட்டாங்களா? ஒரு அரசியல்ல ஒரு காம்பன்சேட் பண்ணி ஒரு 2-3% ஓட்டுகளை நம்ம பேலன்ஸ் பண்ணிட முடியாதா? மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் நம்ம சேர்த்துட முடியுமான்னு பார்க்கும்போது அப்போ அரசியல் நகர்வுகளில் பாருங்க எவ்வளவு வேகமா நகர்றாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்து அவ்வளவு வேகமா இன்னைக்கு தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு. அப்போ அதை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன சின்ன கட்சிகளை கூட விட்டுறக்கூடாதுன்றதுல ரெண்டு பேருமே ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா மீண்டும் ஆட்சிக்கு அவங்க 2 முறை தொடர்ந்து வந்ததே கிடையாது. எம்ஜிஆர் வந்திருக்காரு, அம்மா ஜெயலலிதா வந்திருக்காங்க. எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம இன்னும் தான் பார்க்க போறோம். ஆனா திமுக அப்படி வந்தது கிடையாது. அப்ப அந்த பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அந்த கட்சியில இருக்கு. என்ன ஒரு பையனை வேற முன்னிறுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ள போறாங்க திமுக? இன்னொன்னு இந்த சிறுபான்மையர் ஓட்டும் விஜயனுடைய வருகையில பாதிக்கப்படக்கூடிய ஓட்டும் திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் தலைவலியும் ஏற்படுது. ஏன்னா விஜய் வந்து திமுக குறி வச்சு அடிக்கிறார். ஏன்னா திமுக வந்து தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, இங்க என்ன மன்னராட்சி நடக்குதா, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்றத ஓங்கி அடிக்கும் போது அது மெயினா வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓட்டு அரசியல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நமக்கு பாக்குறோம். சரி சார், நேற்றைய தினம் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தாவேகாவின் தலைவரான விஜய் இருவருமே வந்து தொலைபேசியில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கிறதா வந்து செய்திகள் வருது. பல சோஷியல் மீடியாலையும் பார்க்கலாம், ப்ளஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அந்த பேச்சுவார்த்தை என்னவா நடந்தது? அதாவது விஜய் வந்து அமித்ஷா கூட பேச மறுத்தார், விஜய் வந்து ராகுல் காந்தியோட பேசினாரு, விஜய் வந்து எடப்பாடி கூட இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாக்குள்ள வர நியூஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராகுல் காந்தி கிட்ட பேசுனது மட்டும்தான் அபிஷியலா வெளியே வந்து அழகிரி வந்து அம்மா பேசினாருன்னு சொல்லியிருக்காரு. தவிர்த்து மற்ற எந்த விஷயங்களும் அபிஷியலா நமக்கு அதாவது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் வெளியிடவில்லை. அப்ப இந்த போன்ற வியூகமான விஷயங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அபிஷியலா ஒன்று ஏடிஎம்கே செயல்னு சொல்லணும், இல்லை தாவேகா செயல்னு ஆமா நாங்கள் எடப்பாடி கூட பேசணும், இந்த மாதிரி பேசணும், அவர் வந்து விசாரிச்சாரு, இந்த மாதிரி கரூர் சம்பந்தமா விசாரிச்சாரு, இல்லை இது சம்பந்தமா விசாரிச்சாரு அப்படின்றத அவங்க சொல்லணும். ஏன்னா இந்த சமயத்தில் பேசியிருந்தாங்கன்னா ஒன்று இல்லை நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லி பேசிடணும். ஏன்னா அரசியல் கூட்டணி சம்பந்தமாக பேசுறது இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேச மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். 2 பேருமே வந்து விஜயும் ஒரு நடிகர்ல உச்சத்தை தொட்டு நடிகர், எடப்பாடி அவர்களும் 4.5 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு, அரசியல் சூழ்நிலைக்கு தெரியும் அவருக்கு. நம்ம அதாவது இன்னைக்கு நமக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்ணியிருக்காருன்ற முறையில் வேணா விஜய் ஃபோன் பண்ணி ஐயா உங்களுக்கு என்ன நன்றி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர்த்து மற்றபடி வேற அரசியல் பேசியிருப்பாங்களா பேசியிருந்தான்றது நமக்கு தெரியல. ரைட் சார், 2026 தேர்தல் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது, 41 உயிர் இழப்பு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் விஜய் 2026 தேர்தலை கண்டிப்பாக சந்திப்பாரா? இல்லை ஒரு இதுக்கோசம் ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற மாதிரி இந்த எலெக்ஷன்லேருந்து தவிர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா சில சொல்கிறாங்க என்னென்னா இந்த எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய்க்கு. ஆனால் மறைமுகமாக அதிமுக பாஜகவுக்கு வந்து அவருடைய ஆதரவை தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணதா ஒரு தகவல் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணாங்கன்னா இது வந்து அவங்களோட அரசியலுக்கு வந்து இதான் ஒரு முடிவாக இருக்கும். அதாவது வந்து தொடர்ந்து நீங்கள் தமிழக அரசியல் களத்தில் பயணிக்க முடியாது. ஏன்னா விஜய் ஓடி போயிட்டாரு, விஜய் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வரணும். நம்ம அதாவது வந்து இது வந்து நடந்தது ஒரு விபத்து,
யாருமே வந்து இதை ஒரு திட்டமிட்டு செய்யலை. நம்மளை பொறுத்தவரை அரசாங்கம் வந்து ஒரு கவனக்குறைவாக செயல்பட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோமே, இதை வந்து யாருமே இதை வந்து நம்ம திட்டமிட்டு செய்யலை. அப்போ வந்து இதுல இருந்து மீண்டு வந்து எப்படி மக்களை சந்திக்கணும்? ஏன்னா விஜய் மக்களை சந்திக்காம இருக்கதான் பெரிய அதிருப்தி. இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் தான் பேசியிருக்காப்புலன்னு சொல்றாங்க. அப்போ நேரில் வந்து மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்குள்ள வேகமாக இறங்கணும். ஏன்னா அரசியல் களத்தில் இது போன்று நடக்கிறதுலாம் சகஜம். அப்போ நடக்கும்போது அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போறீங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவர் கரூர் விட்டே போயிருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். நானா இருந்தாலும் அந்த சம்பவ இடத்துல அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டே போயிருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அதிமுக காரோ திமுக காரோ பாருங்க, அந்த களத்துல வந்து வேகமா செய்வாங்க. கள அரசியல் அதான் சொல்லுவாங்க, களத்துல நீ என்ன பண்றன்றதை பாருன்னு. அப்ப களத்துல இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் தான் நிக்குது. உண்மை, நல்லா புரிஞ்சுங்க. களத்துல யார் நிக்கிறா? அதிமுகவும் திமுகவும் தான் நிக்குது. அப்ப கள அரசியல் பண்ணணும். நீங்க ஃபீல்டுல நின்னா மட்டும்தான் நீங்க நிக்க முடியும். இது வந்து சினிமா கிடையாது. விஜய் இதை புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் அதாவது சொல்றேன், இது வந்து ஒரு புதிய கட்சி, பிறந்த குழந்தை மாதிரி. அது வளர வளர செய்யற தப்புல இருந்து திருந்தி வரும் நம்ம நம்புவோம். உங்களை போல அரசியல் வல்லுநர்கள் அப்புறமா திறனாய்வாளர்கள் எல்லாமே சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு ஒதுங்கி போக கூட உடனே போயிருக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்படி இவ்வளோ பேரும் பேசியும் இதுவரை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ இல்லை தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த புஷியானது யாருமே போய் இன்னும் சரண்டர் ஆகாம அதே வந்து ஒரு அரசியல் பேர்ல வழக்கு இருக்குது. அவங்க சட்ட ரீதியா சந்திக்கிறாங்க. சட்டத்துல அவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதான் சொல்ல, நம்ம யாரையுமே இந்த நேரத்தில் நம்ம குற்றவாளி. என்னோட கேள்வி என்னன்னா, இவர் கொலையை செய்யல, இவர் எதுவும் தவறான ஒரு கிரைம் ஆமா போய் சரண்டர் ஆவறதுல பயம் இல்ல. அதாவது வழக்கு போட்டிருக்கும் போது அவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு சட்ட ரீதியா உரிமை இருக்கு. அந்த உரிமைக்காக அவர் சொல்றல, நம்ம வந்து இதை வந்து ஒரு டிசாஸ்டரா தான் பார்க்கணுமே தவிர்த்து இவர் குற்றவாளி, இவர் ஏன் பயந்து ஓடுறாரு, அவருக்கான அந்த உரிமையை அந்த சட்டம் கொடுத்துருக்காது, அவர் பயன்படுத்திக்கிறார். இதை நம்ம அப்படிதான் போகணும். என்னொன்னு அதான் சொல்றல, திரும்ப திரும்ப இன்னைக்கு தமிழக காவல்துறையினுடைய எஃபிஷியன்சியை கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியோட தம்பியை நம்மளால கைது பண்ண முடியல, தவேகா பொதுச் செயலாளரை கைது பண்ண முடியல. அப்ப தமிழகத்து காவல்துறை மேலதான் ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்எஃபிஷியன்ஸா இருக்காங்களா காவல்துறை? ஆனா எங்கேயோ பாருங்க, எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தன் ஒரு ட்வீட் போடுறான், இல்லைன்னா வந்து சோசியல் மீடியால எதனா பேசினா ஊர் பேர் தெரியாதுன்னு தேடி போய் கண்டுபிடிச்சாரு அளவுல காவல்துறை இருக்கும்போது, அப்ப இன்எஃபிஷியன்ஸா யார் காட்டுறா? இந்த கவர்மெண்ட் தான் காட்டுது. ஒண்ணு இல்ல, நீங்க நல்லா பாருங்க, இந்த கவர்மெண்ட் யார்கிட்ட? முதலமைச்சர் தான் காவல்துறை. அப்ப அந்த காவல்துறையை கையாளுற முதலமைச்சர் பாருங்க, செந்தில் பாலாஜி அவர் தம்பியை கைது பண்ண முடியல, தவேகா பொதுச் செயலாளரை கைது பண்ண முடியல. அப்ப இப்ப ஏற்பட்ட காவல்துறையை யார் கையாளுறா? அப்ப எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு சொல்லி தமிழக அரசு தான் அதை வந்து சீர்நோக்கி பார்க்கணும். உட்கார்ந்து எந்த இடத்துல தவறு நடக்குது அதை சரி செய்ய வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் சொல்றோம், திமுக ஆட்சியில வந்து காவல்துறை வந்து மெத்தன போக்குல இருக்கு. எல்லாருமே அதாவது இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல அம்மா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயம் பேசுறாங்கல்ல. ஏன் ஜெயலலிதாவை நினைச்சு பாக்குறாங்க? இறந்து போன ஒருத்தரை நினைச்சு பாக்குறாங்கன்னா அப்போ உங்க செயல்பாட்டுல எங்க தப்பு இருக்கு? நீங்க சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது. அதாவது ஸ்டாலின் வந்து தன்னை சுய பரிசோதனை இறந்து போன ஒரு முதலமைச்சரை ஜெயலலிதாவை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, இந்த இடத்துல அம்மா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்கன்னா அப்ப ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிறான். என்னடா நம்மள ஜெயலலிதா கூட ஒப்பிட்டு போகும்போது நம்ம வந்து எந்த இடத்துல தப்பு பண்றோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம். ஏன்னா சட்டம் ஒழுங்குல இரும்பு கரம் கொண்டு அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழகத்துல. அந்த ஜெயலலிதா ஆட்சி நடக்கும்போது மற்ற எந்த விஷயம் ஊழல்கள் அந்த அப்பாற்பட்டு நீங்க நம்ம பேசுவோமே, இரும்பு அதாவது சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும் தமிழகத்துல. அப்ப சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல இன்னைக்கு நிலைமையில இந்த 4 வருஷமா எப்படி இருக்கு? சீர்குலைஞ்சு போயிருக்கு. கஞ்சா போதையில அதிகமா இருக்கான், பெண்கள் ரேப் எத்தனை பேர் ஆகிட்டு இருக்கு, குழந்தைகள்ல போலீஸ் மேல இந்த இவங்க ஆட்சி ஏற்ற பிறகு 7-8 போஸ்கோ கேஸ் இருக்கு. யார் மேல இருக்கு? காவல்துறை மேல 7-8 போஸ்கோ கேஸ். கேள்வி அதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்ப காவல்துறையை முதலமைச்சர் எப்படி கையாளுறாரு? அப்போ ஒரு முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறையை முதலமைச்சரால ஒழுங்கா கையாள முடியலன்னா அப்ப மக்கள் எப்படி நம்ம அச்சம் இல்லாம இருக்க முடியும்? மக்கள் எப்படி நம்புவாங்க இந்த காவல்துறையை? அதுதான் சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சிறார்கள் வந்து போதை வஸ்து பொருட்களுக்கு அடிமையாயிட்டாங்க. கொலை குற்றங்களில் போய் சிறார்கள் போய் நிறைய பேர் இன்வாயிட்டாங்க. பெண்கள் வந்து நிறைய இடத்துல மானபங்கம் படுத்தப்படுறாங்க. கற்பனை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திருவண்ணாமலையில் வந்து ஒரு அக்கா எதிரே தங்கை வந்து மானபங்கம் படுத்தப்பட்டாங்க. அதான் சொல்கிறேங்க. அதாவது போலீஸ் மேலேயே ஒரு 6-7 போஸ்கோ கேஸ் இருக்கு. யாரு? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். உண்மை. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை மேல இத்தனை கேஸ் இருக்கு. அப்போ தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையே இவ்வளவு தப்பு பண்றாங்கன்னா நம்ம மற்றவங்களை என்ன சொல்ல முடியும்? எப்படி என்ன கேட்பீங்க நீங்க? அப்போ ஒழுக்கமாவும் காவல்துறை கண்ணியமா, அப்போ அவங்களுக்கான இதை கொடுக்க வேண்டியது யார்கிட்ட இருக்குது? அவங்கள சரியான நெறிமுறையில கொண்டு போக வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது சரியா இருந்த காவல்துறை, ஜெயலலிதா இருந்தா காவல்துறை சரியா இருக்குது, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியா இருக்குது. ஸ்டாலின் வந்தா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வருதுன்னா அது காரணம் யாரு?
தன்னை சரி பண்ணி கொண்டு கடமை யார்கிட்ட இருக்கா? ஸ்டாலின் இருக்கா இல்லையா? அவங்க கிட்டதான். ஓய் ஏன்னா இது வந்து நான் எளிய மக்கள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, எங்க அம்மா இருந்தா அப்படிங்க இருந்துச்சு. அதாவது எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி பரவாயில்லன்னு பேசுறாங்க மக்கள். ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி பரவாயில்லன்னு பேசுற அளவுக்கு தான் உங்க ஆட்சி இருக்கா? அப்ப நீங்க எந்த இடத்துல தவறு பண்றீங்க? அப்ப அந்த தவறை திருத்த வேண்டியது யார்கிட்ட இருக்குது? ஏன்னா தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் 69,000 பேர் இறந்து 69 பேர் சாவறாங்க சாராயம் குடிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவி அந்த ஸ்ரீமதி, எல்லா இடத்துலையுமே நீங்க மறைஞ்சிருந்தீங்க. இந்த விஷயத்துல மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வரீங்க. எந்த விஷயத்துல? விஜயினவன வரீங்களா? அப்ப எதுக்கு, என்ன விஷயம் நடக்குது? அப்போ ஒரு நடிகருக்கு எதிராக இறங்கி நீங்க களத்துல வேலை செய்யும்போது மக்கள் பிரச்சனையா நீங்க கையில எடுத்து போராட மாட்டீங்க. இப்போ ஒண்ணுமே நேற்று நடந்த விஷயத்தை எடுத்துங்க. திருமாவளவனோட கார் வந்து அந்த இதுல இருந்து கிராஸ் ஆகுது. முன்னாடி போற வண்டி, அந்த முன்னாடி போற வண்டியில இடிச்சாங்களோ இல்ல ஆரன் அடிச்சாரோ அவர் திரும்பி பாக்குறாரு. அதாவது அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவருங்க என்ன பண்ணா, இப்ப ஒதுங்கி போக சொல்லலாம், அவரை இறங்கி அந்த கட்சி தொண்டர்கள் அடிக்கிறாங்க. அதை ஒரு வேடிக்கை பார்த்து இதை அவர் வேடிக்கை பார்க்கிறாரு. அதை நியாயப்படுத்தி வேற இன்னைக்கு பேசுறாரு. அப்போ அதுக்கு ஆதரவா இன்னைக்கு பல இடத்துல போராட்டம் பண்றாங்க. அதாவது அந்த முன்னாடி போன நபர் மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவர் எந்த ஒரு தவறான வார்த்தை பேசினாலும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அவர் ஓடுறாரு, அவரோட வண்டியை பிடிச்சி நடுரோட்ல தள்ளுறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதிபதிகளோட கண்ணுக்கு தெரிய மாட்டேது இல்ல? ஏன் அப்ப இது மேல இட்டன் 2 கேஸ் போடலாம்ல, ஏன் போடல? இல்ல அவங்க சைடுல ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறோம், இந்த இவர் வேணே குறுக்கவே வந்து வண்டியை விட்டுட்டாரு, அந்த முன்னால போன டூ வீலர் பாக்குறோம். நானும் பார்த்தேன் சார். அது அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பீட் பிரேக்ல ஒரு ஏறி இறங்குறாரு, திருமாவளவனோட கார் ஏறி இறங்குது. அது இடிச்சுதா இல்லையா நமக்கு அதுல சரியா தெரியலன்னா கூட அவர் இவர் திரும்பி தலைவர் என்ற முறையில அவர் இறங்கி ஒன்னு சமாதானம் செய்து அனுப்பி இருக்கணும். இறங்கி இருக்கவே வேணாங்க, அடிக்க போற கட்சிக்காரனை தடுத்தாருக்கலாம்ல. கட்சிக்காரன் அடிக்க போறான், பைக்கை போட்டு ரோட்ல உடைக்கிறான், அதுக்கு ஆதரவா வேற இன்னைக்கு 10 பேர் டிவில பேசுறாங்க, ஓடுறாங்க சார். இவ்வளவு குற்றங்கள். அதாவது ஒரு கட்சி தலைவர், இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்க கட்சி தலைவரே இவ்வளவு தமிழகத்துல இவ்வளவு அராஜகம் பண்றாரு அப்படின்னா அப்ப உங்க ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பெரிய கேள்விக்குறிகளாவது. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? இது ஓட்டு அரசியல். இன்னைக்கு விசிகா வைத்தீங்கன்னா விசிகா பின்னாடி ஒரு ஜாதி இருக்குது, அந்த ஜாதியில உள்ளவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை வச்சுதானே இன்னைக்கு விசிகா மிரட்டுறாங்க. அந்த ஜாதி அரசியலை விசிகா தலைவர் கையில எடுக்கிறாரு. நான் தப்பே செஞ்சாலும் என்ன நீ கைது பண்ணிடுவியா? நான் இடிச்சா கூட நான் தான் அடிப்பண்றது தான் நாங்க காட்டுறாங்க. அங்க நடந்தது குற்றம். ஏன்னா நீங்க பைக் ஆக்சிடென்ட் நடத்தா ஒருத்தன் அடிப்பீங்களா? ஆக்சிடென்ட்ன்றது தெரியாம நடக்கிறதுங்க. அவரே கூட தப்பு பண்ணிட்டு நீங்க அதுக்கு போய் உங்க ஆளுங்க போய் அவர் அடிக்கலாமா? அடிக்கிறது எவ்வளவு பெரிய இதே. அந்த இடத்துல வேற ஒரு உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க எப்படி கொந்தளிச்சிருப்பீங்க? இன்னைக்கு ஒரு மாற்று சமுதாயம் அடிக்கிறீங்களா? அப்ப என்ன ஒரு மனப்பான்மையில இன்னைக்கு அவங்க செயல்படுறாங்க. மனிதனை அதாவது நீங்க ஒரு பெரிய கட்சி தலைவர், நீங்க எம்பியா இருக்கிறீங்க, எவ்வளவு ஒரு பொறுமையா அந்த இடத்துல கையாண்டிருக்கணும் அந்த விஷயத்த. உங்க கட்சிக்காரங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அதை வேற ஆதரிச்சு நீங்க திருமாவளவன் பேசுறாரு பாருங்க. அப்ப தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அங்கேயே கெட்டு போச்சு. உங்க கூட்டணி கட்சியில இருக்க தலைவரே இன்னைக்கு உங்களால கண்டிக்க முடியல. இன்னைக்கு திருமாவளவனா இன்னைக்கு ஸ்டாலின் கண்டிச்சிருவாரா? இல்ல அந்த கார் டிரைவர் மேல இன்னைக்கு தமிழக அரசு வழக்கு பதிவு பண்ணிருமா? உண்மையிலேயே அன்னைக்கு நடந்த குற்றம் இல்லையா? இன்னைக்கு அந்த வழக்கறிஞரோட அக்கா வந்து அழுகுறாங்க, என்ன ஜிஹெச்சுக்குள்ள விடும். இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மேல வழக்கு போடலன்னு சொல்லி விசிகாவை சேர்ந்த எல்லாரும் மாவட்ட ரீதியா போராட்டம் பண்றாங்க. அப்ப தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குன்றத பாருங்க. இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழல் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்து அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினர் இந்த மாதிரி செஞ்சிருந்தா எடப்பாடியோட அவரு என்ன செஞ்சிருப்பாரு? அதாவதுங்க அவர் இறங்கி கேட்டிருப்பாரா? இல்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாரா? ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்க்கும்போது டிஎம்கேல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. இதான் சொல்றேன், இது வந்து சாதாரண பாமர மக்களின் கருத்து. ஏடிஎம்கே ஆட்சியில் இப்படி ஒரு மாவட்ட செயலரோ ஒரு அமைச்சரோ தப்புனா உடனே அவங்க பதவி நீக்கம் பண்றாங்க. இவங்க அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுக்கு முன்னால ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஒருத்தர் மேல அலிகேஷன் வச்சுன்னு இம்மீடியட்டா அவர் கட்சிக்காரனே தூக்கி வெளியில பண்ணாங்க. நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தையே இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்துருணும். இப்படி ரோட் சைடில் போகும்போது ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கீங்க, நீங்க எல்லாம் பொறுமையா கையாளணும். பொறுமையா கையாள விஷயத்தை இப்படி நீங்க ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணலாமா? இன்னைக்கு 2 சமுதாயத்துக்கு எதிராக ஒரு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களே. அவர் ஒரு மாற்று சமுதாயம்னு சொல்றாங்க. அப்ப அந்த இது வந்து சமுதாயம் முதல்ல கொண்டு போறாரு. திருமாவளவன் பேசும்போது இது வந்து திட்டமிட்ட சதி. எல்லா இடத்துலயும் திருமாவளவனுக்கு பாஜக வந்துருது. அது எங்க இருந்து பாஜக வரும் தெரியல. ஏதோ பாஜக கார் பைக்கை கொண்டு போய் முன்னாடியே நிப்பாட்டின மாதிரியே ஏதோ பைக் எல்லாம் பின்னாடி வந்து அவங்க காரை இடிக்கிற மாதிரி அது என்னன்னு தெரியல. என்ன செஞ்சாலும் பாஜக வந்துடும். செஞ்சு அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டாருன்னு பேசுறாங்க. இல்ல செந்தில் பாலாஜி வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு பேசக்கூடாது, இது பாஜக உள்ள வந்துடும். அதாவது திமுக காரர்கள் திமுகவை சேர்ந்தவங்களை காப்பாத்துறாங்களோ இல்லையோ, விசிகா காரங்க மற்றவங்களா வந்து திமுக கொடுக்குற முரட்டு முட்டாரு. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க. எடப்பாடி பண்ணாலும் தப்பு தான், ஸ்டாலின் பண்ணாலும் தப்பு தான். தவறுன்னு சொல்லுங்க. ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா 27,000 பேர் மக்கள், அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கு. தமிழக அரசு தான் தவறிடுச்சு. நீ 27,000 பேர் உன்னால பாதுகாக்க முடியல, 8 கோடி பேரை எப்படி காப்பாத்துவேன்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கான பதிலே இல்லையே.
நீங்க விஜய் மேல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. லேட்டா வந்தா நீ ஏன் பர்மிஷன் கொடுக்குற? பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு போ. நீங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இல்ல அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டார், நீங்க குற்றத்தை மாத்தி மாத்தி போடுறத விட நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம்? மெரினா பீச்சில் இதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் நினைச்சேன், அங்க விஜயா வந்தார், நீங்க தான் போனீங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம என்ன திருத்திக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றோம், அது போல ஒரு விஷயத்தை செய்யாம நம்ம அடுத்தவர்கள் மேல பழி போட்டு தப்பிக்க கூடாது. ஏங்க 4.5 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டிருக்கீங்க. 4.5 வருஷத்துல குற்றம் குறைஞ்சிருக்கா, குற்றம் கூடியிருக்கா? கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு, கொலை குற்றம் அதிகமாயிருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருக்கு. எப்பவும் இல்லாத அளவுக்கு காவலர்கள் மேல 7 போஸ்கோ கேஸ் விழுந்திருக்கு. இவ்வளவு குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அப்ப குற்றங்களை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? அப்ப குற்றங்களை தடுக்க தவறுறாங்களா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மீடியா வந்து அதிகமாயிருச்சு, ஒவ்வொரு நியூஸும் வெளியே வருது. 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு பொண்ணை போய் ரேப் பண்றாங்க. காவலர் ரேப் பண்ணா அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? அப்ப அந்த பயமே இல்லாம போச்சு, காவலர்களுக்கே பயம் இல்லாம போச்சு. அப்ப காவலர்கள் இருக்காங்கன்ற தைரியத்துல தான் நம்ம வெளியே நடமாடுறோம். அப்ப காவலர்களே போய் ரேப் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அது 1 2 இல்லைங்க, 7 8 போஸ்கோ கேஸ் இருக்குங்க காவலர்கள் மேல. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சென்ற ஆட்சியில இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். இருக்கிறது, அதாவது நடந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப தமிழக அரசு திருத்தி கொள்ள வேண்டும், மாற்ற வேண்டும்ன்றதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். இப்படி நடக்குதுங்க, இதை நீங்க பாருங்க. அப்ப நம்ம சொல்றதை அவங்க காதுல கேட்கறாங்களா இல்லையா? புரியுது சார். இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை பற்றி எதிர்கட்சியான அஇஅதிமுகவும் சரி, அப்புறமா வந்து பாஜகவினர், அப்புறமா மாற்றுக் கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கொண்டே இருக்காங்க சார். இவங்க மேலே டிஎம்கேவோட ரூலில் வந்து இவ்வளோ ஊழல் நடந்துச்சுன்னு. ஆனால் எந்த ஒரு ஊழலும் நிரூபிக்கப்படாமலே இருக்குது. அது எல்லாருமே குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறாங்க வழியே பெரிய வழக்காக ஏன் யாருமே தொடுக்காமல் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். 1 வருஷம் கிட்ட சிறையிலேருந்து வெளியே வந்தார். இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி அவங்க கட்சியில் சேர்ந்தவன புனிதராயிடுறாரு. இதுதான் ரகசியம். அந்த செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்தவன புனிதராயிடுறாரு. ஊழல் அதாவது சொல்லல, நீங்க ஊழலை வந்து இவங்க அங்கீகரிக்கிறாங்க. இப்போ இதே இந்த இடத்துல வேற உதாரணம் சொல்றேன், திரும்ப அந்த இடத்துல நம்ம ஜெயலலிதாவை பொருத்தி பார்க்கும்போது அந்த அம்மா அந்த கண்டிப்பாங்க, கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றல, நீங்க நம்ம மெயினா பார்க்க ஊழலை விட தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இருந்தாலே மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சரியா நடக்கும். சட்டம் ஒழுங்குல பிரச்சனை வரும்போது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சிக்குமே கெட்ட பேரா வரும் சார். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லபடியா இருக்கு. பட் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்குது, தாவேக்காவுடைய கூட்டணி இருக்குமா அல்லது தாவேக்கா தனித்து நிற்குமா அப்படின்றது தான் ஒன்று இருக்குது. இப்போ தாவேக்கா வந்து அஇஅதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் இணைந்தால் அந்த சீட் ஷேரிங்கில் எதனா ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்லை உங்களுக்குள்ள சுமூகமாக ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, ஈகோ கிளாஷ் எதுவுமே இல்லை. இணைகிறாங்கன்னும் போதே இணைஞ்சா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அதை நம்ம வந்து இப்போ முன்னாடியே சொல்ல முடியாது. இது வரைக்கும் தாவேக்கா நாங்கள் தனிச்சு நிற்போம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். அவங்க ஏடிஎம்கே இது வரைக்கும் சொல்ல, பாஜகவும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரியாக அவங்க வந்து கட்டமைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த ஒரு டிசாஸ்டர் நடந்தவொடனே தாவேக்கா வருமா, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நம்ம வருமானு பேசுறோம். என்ன நிச்சயமா அதுக்கான பதில் கிடைச்சிரும். ஆனால் வந்து அதை அந்த கட்சியில இருந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பேசினா ஒத்து வந்துட்டாங்கன்னும் போது அவங்க ஷீட் ஷேரிங்ல வந்து சுமூகமாக முடிச்சுப்பாங்க. ஏன்னா ஷீட் ஷேரிங்ல என்ன பிரச்சனை வரும்னா, தாவேக்கா வந்து என்ன அன்ப்ரூவன், எவ்வளோ அவங்க கிட்ட இருக்குன்னு அன்ப்ரூவன். நம்ம சொல்றோம் ஒரு 10% 15% வாங்குவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோமே தவிர்த்து, ஆனால் ஃபீல்டில் வந்து அவங்க அன்ப்ரூவனாக இருக்காங்க. அதனால வரும்பொழுது அது வந்து சுமூகமாக தான் முடியும். ஆனால் வருவாங்களான்றதை நம்ம முன்னக்கூட்டியே இப்போ சொல்ல முடியாது. நிச்சயமா ஜனவரி வரை நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். ஒரு அரசியல் திறனாய்வாளராக இப்போது நடக்கக்கூடிய திமுக, அதாவது திமுகவுடைய ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி உடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு சார்? எந்த வகையில் எதனா ஒன்று நல்லது செஞ்சுருக்காங்க, இவ்வளோ குப்பையாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடணும்னா என்ன? இல்லை, அதாவது வந்து இவங்க உள்ளே வந்த உடனே இறையன்பு அவங்கெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு நிர்வாகம் வந்து தெளிவான நிர்வாகம் கொடுப்போன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனால் அந்த பிம்பம் வந்து நிறைவடைஞ்சிச்சான்னு பார்த்தா நிறைவடையவே இல்லை, அந்த முழுமையடையவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே மழைநீர் கால்வாய்கள்லாம் 90% பணிகள் முடிஞ்சுன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு மழை பெஞ்சாலும் ரோட்டில் தண்ணி தருது. உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அதே மாதிரி எப்படி சொல்கிறது, விலைவாசிகளை நாங்கள் கட்டுக்கொண்டு வருவோம், பெட்ரோல் விலையை இவ்வளோ தூரம் குறைச்சி கொண்டு வருவோம், நகை கடன்களை நாங்கள் ரத்து பண்ணுவோம், ஏழை மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நீங்களாம் போய் உடனே நகையை வச்சுருங்கன்னாங்க.
அந்த மாதிரி பெரிய பெரிய வாக்குறுதிகள் எதுவும் காப்பாற்றப்படலை. அதே மாதிரி நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு போனார். அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அது ரகசியமாகவே வச்சிருக்காரு. அது மெயினாக வந்து இளைஞர் மாணவர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. அதுக்கு அடுத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மதுக்கடைகளை மூடுவோம், இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி இவரோட தங்கச்சி பேசினாங்க. இன்னைக்கு அந்த வாக்குறுதியும் குப்புறப்படுத்தி தான் கிடக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் இளம் உதவிகள் இருக்காங்களா இல்லையான்றது அதுவும் குப்புறப்படுத்தாரு. அதே மாதிரி மின்சார கட்டணம் எடுத்துக்கு. மின்சார கட்டணம் இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 4 முறை ஏற்றிருக்காங்க. எத்தனை முறை ஏற்றிருக்காங்க? 4 முறை மின்சார கட்டணம் ஏற்றிருக்காங்க. மாதம் மின் கணக்கீடு பண்ணுவாங்க. அப்போ அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றவே இல்லை. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது? அதாவது முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. இப்போ மின்சார கணக்கீடு, இப்போ டீசல் விலை குறைப்பு, கேஸை வந்து நான் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவேன். இப்போ இதெல்லாம் வந்து தினந்தோறும் உங்களோட மாத வருமானத்தில் உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த வாக்குறுதிகளால் நம்பி தான் உங்களை வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நீங்கள் 2026 தேர்தலில் திமுக சந்திக்கும் போது நிச்சயமாக பெரும் வீழ்ச்சி அடையுன்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து முக்கியமான வாக்குறுதிகள் இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சிலிண்டர் விலை குறைப்பு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, வரி உயர்வு, இவ்வளோ விஷயங்கள். இன்னைக்கு தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அது அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அது ஒரு குடிக்கிற தண்ணியை கூட இன்னைக்கு நம்ம கவர்மெண்டால் நமக்கு இலவசமாக கொடுக்க முடியல. அப்போ அது போன்ற விஷயங்கள் நிச்சயமா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது இவங்களுடைய நிர்வாக திறமையின்மையை தான் இதில் வந்து காட்டுதே தவிர்த்து, ஏன்னா 4 வருஷமா மீட்டருக்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், அதுக்கான பணியிடங்கள்ல, அதாவது ஒரு நிர்வாகம்னா நீங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் டைம் சொல்லலாம். இல்லை நாங்கள் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம், இந்த மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லலாம். இது வரைக்கும் அடிப்படையில் மின் தனியாக, அதாவது மாதம் கணக்கெடுக்கிறதுக்கான பணியே இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ அது உங்களோட நிர்வாக திறமையின்மைன்னு தான் அர்த்தம். அப்போ நிர்வாக திறமையின்மை ஆட்சியும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறுற ஆட்சியை எப்படி மக்கள் திரும்ப தேர்ந்தெடுப்பாங்க? சரி சார். இப்போ திமுக, அதிமுக 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூத்தவர்களும் இருப்பாங்க, முதியோர்கள் அவங்களும் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார், அவரோட கட்சியை பார்த்தீங்கன்னா முதியவர்களை விட இளைஞர்களுடைய எண்ணிக்கை தான் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ விஜய் உடைய வரவு, தாவேக்கா வரதுனால அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, விஜய் கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு பிரியும். கண்டிப்பாக பிரியது வந்து பாதிப்பு வந்து சீமான் போன்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்குகள் ரொம்ப பெரிய வாக்குகள், அவர்கிட்ட இருக்கிற வாக்குகளில் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குமா இல்லை திமுக அதிமுக? இல்லை, அதாவது நான் உதாரணத்துக்கு இது நம்ம சென்ற தேர்தல் நம்ம வச்சுப்பேன். கமல்ன்ற ஒரு பெரிய நடிகர் வந்து இறங்கினார், அப்போ தனிச்சு போட்டிட்டார். அவரோட வாக்கு சதவீதம் உயர தான் செஞ்சது. மற்ற கட்சிகள் வாங்கின ஓட்டை வாங்க தான் செஞ்சாங்க. அப்போ புது வாக்காளர்கள் உள்ள வரும்போதும் நடுநிலையா வாக்காளர் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கு வாக்கு போட போறாங்கன்றது தான் முக்கியம். அதனால யாருடைய வாக்கு வங்கியும் பெரிய அளவுல பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அதை தான் சொல்றேன். ஆரம்பத்திலே சொன்னோம், டிஎம்கேவோட வாக்கு வங்கி பெரும் அளவுல பாதிக்குது விஜயோட வருகையால. ஏன்னா வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம். அது ஓட்டா கன்வர்ஷன் ஆகுதா, அது எத்தனை பெர்சன்டேஜா கன்வர்ஷன் ஆகுது, திமுகவோட பாதிப்பு என்ன, ஏடிஎம்கேவோட பாதிப்பு என்னன்றது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்யூரேட்டா சொல்லும். அவரோட வாக்கு வங்கி 15%, ஒரு 10லேருந்து 15 வரும்ன்றது நம்ம கணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒட்டுமொத்தமா நம்ம எங்க இருந்து போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அவர் அதான் சொல்றேன், பெண்கள் இளைஞர்கள்னு பார்க்கும்போது இவங்க ஏடிஎம்கே சைடோ என்டிஏக்கு சைடோ அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க 2 பேருமே பிரதமர் வேட்பாளரே அவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு விழுந்தது ரெட்டை கொலை விழுந்த ஓட்டு, அவங்களுக்கு விழுந்தது சீமானுக்கு விழுந்த ஓட்டு. அப்போ அந்த ஓட்டு வந்து அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இவங்க தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக முன்னாடி வச்சாங்க, இந்த பக்கம் வந்து அவங்க மோடியை வச்சாங்க. அப்போ அதை அவங்க அந்த ஓட்டு கன்சாலிடேட்டாக பிரிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க 2 பேர்ட்டு வந்து ஓட்டு பிளவு ஏற்படும்ன்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து அவர்களுக்காக விழுந்த ஓட்டு, இது எடப்பாடிக்காக விழுந்த ஓட்டு, அது சீமானுக்காக விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டு நிச்சயமா குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. இனி கூட்டணிகள் உள்ள வரும்போது இனிமே இது வந்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டு, எலெக்ஷன். இப்போ நீங்கள் நாளைக்கு எடப்பாடி வேணுமா ஸ்டாலின் வேணுமான்னு தேர்ந்தெடுக்க போறீங்க, இல்லை விஜயா சீமானு பார்க்க போறீங்க. அப்போ அங்கதான் உண்மையான பலம் டெஸ்ட் ஆகும். அப்போ அந்த பலம் டெஸ்ட் ஆகும் போது நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சு நம்ம சொல்றோம் இவர்களோட வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இல்லை, இங்க வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உதயநிதினு ஒரு இளைஞர் அவங்க கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர், அது பிளஸ்ஸா மைனஸான்னு சொல்லி எலெக்ஷன் முடிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா எடப்பாடி ஏற்கனவே பழைய தேர்தலில் சந்திச்சிட்டார். இனிமேல் இவங்க உதயநிதியை வச்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா உதயநிதியை கொண்டு வரும்போது துணை முதலமைச்சர் கொடுக்க போறோம், முறை அமைச்சர் பதவி கொடுக்க போறோம்ன்றது சொல்ல வரல. அப்போ அடுத்த முதலமைச்சர் உதயநிதின்ற மாதிரி தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி டிஎம்கே இறங்கி வேலை செய்யுது. அப்போ அதற்கான எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்கேஸ் திமுகவில் அடுத்த முதல்வர் நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா திமுகவில்
பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல இப்ப துணை இல்ல முதலமைச்சர் ஏத்துப்பாங்க. இல்ல துணை முதலமைச்சர் கொடுக்கும்போதே அங்க பிளவு வரலையாங்க. அதாவது திமுகவை பொறுத்த அளவுக்கு வாரிசு அரசியலை மையப்படுத்தி அவங்க கொண்டு போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையே வந்து பாத்தீங்கன்னா வாரிசு அமைச்சரவை தானே. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவை கிட்டத்தட்ட வாரிசு அமைச்சரவை. 7ல இருந்து 10 அமைச்சர்களோட பேரோட பிள்ளைகள் தானே அமைச்சரா இருக்காங்க. ஆமா. திமுக கட்சியை பொறுத்தளவு அது வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிற கட்சியாகி போச்சு. அங்க எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா? எதிர்ப்பு அரசியல் செய்யறதுக்கே அங்க ஆள் இல்லை. எல்லாமே அக்செப்டன்ஸ். ஆராசா பேசும்போது என்ன சொல்றாரு? நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா ஏடிஎம்கே மாதிரி எங்க கட்சியில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க உதயநிதி அக்செப்ட் பண்றோம் அப்படின்றாருல. அப்போ ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவரே அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது அங்க எதிர்க்கிறதுக்கான ஆள் இருக்காது. அதாவது இது அதான் சொல்றேன். இது வந்து இன்னும் நம்ம டீப்பா பேச போனா நீங்க தயாநிதி மாறன் எதிர்ப்பாரா இல்ல கனிமொழி வந்து கட்சியை உடைப்பாங்கன்னா இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதற்கான சூழலோ கால வாய்ப்போ அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அக்செப்டன்ஸ்ல அவங்க ஒரு கலவையா போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னா உதயநிதியை முன்னிறுத்தும் போது வாக்கு வங்கியில திமுக சரியறதுக்கான நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமாவே கொண்டு வராங்க. ஸ்டாலின் வந்து அப்படி ஸ்டாலின் வந்தாருன்னா அவர் வந்து பொறுமையா வந்தார். அவர் வந்து கட்சி பணியாற்றி மேயராகி அமைச்சராகி அமைச்சரா 2-3 டைம் பதவியில இருந்துட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சரா இவங்க உடனே கொண்டு வராங்க. மக்கள் அக்செப்டன்ஸ்ல தான் இருக்கு. மக்கள் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அக்செப்டன்ஸ் நிச்சயமா கம்மியா தான் இருக்கு. ஏன்னா திமுகவை சேர்ந்தவர்களே உதயநிதியை கொண்டு வரதுல அடிமட்ட தொண்டர்கள் விரும்பல. அமைச்சர்களோ மற்றவர்களோ இல்லை, அடிமட்டத்தில் இருக்கவங்க இதனப்பா இது அவங்க குடும்பத்துல இருந்து மட்டும்தான் வரணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த இதுல ஒரு மாற்றம் நிச்சயமா வரணுன்றதை நம்ம சொல்றோம். நேர்காணல் இறுதி கேள்வியாக ஒரே வருது சார். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்குது. இதில் நீங்கள் ஒரு அரசியல் திறனாய்வாளராக இருக்கிறீங்க. இருக்கும்போது வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை வாக்காளர்கள் நம்மளை ஆள்றவங்க தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கணும். நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்களா தேர்ந்தெடுக்கணும். நம்ம மேலே விலைவாசி சுமையை ஏற்றாதவங்களா தேர்ந்தெடுக்கணும். நம்மளை வச்சு நம்மளை வியாபாரம் செய்யாதவங்களா, நம்மளை கொண்டு போய் எங்கேயும் விற்காதவங்களா தேர்ந்தெடுக்கணும். நல்லவர்களே தேர்ந்தெடுக்கணும். உங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நிற்கிறாங்க ஒருத்தர்னா அவன் நல்லவனா திருட மாட்டானா அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இருக்குது, விலைவாசியை நம்ம மேலே ஏற்றி நம்மளோட பாரத்தை ஏற்ற மாட்டாங்களா, சொல்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா, அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களிக்கணுன்றதை நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பணத்தை வாங்கிட்டு மக்கள் வாக்களிச்சாங்கன்னா வரவங்க திருட தான் செய்வாங்க. மக்கள் பணம் வாங்காமல் வாக்களிக்கணும், நல்லவர்களை பார்த்து வாக்களிக்கணுன்றதை நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, இந்த நேர்காணலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லை ஏதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை நாகரிகமாக பதிவிடுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.